அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் மாமிக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாண நாள். ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, அதனால தான் இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வாழைக்காய் ரசம். ஸோ வாழைக்காய் ரசத்துக்கு தேவையானது கறி, 3/4 கிலோ எலும்பு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, 2 மிளகா, 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை ரெண்டையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 அல்லது 4 டம்ளர் தண்ணி. இப்போ பருப்பும் எலும்பும் நல்லா வேகிற அளவுக்கு 3 இல்லை 4 அளவுக்கு விசில் விட்டு எடுக்க வேண்டியதான். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி கத்திரிக்காய், வாழைக்காய், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பாதி அளவு காய் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி ரசத்தில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நல்லா நச்சுட்டு அதோட கொஞ்சம் மேம்பொடி சேர்த்து கலந்து ரசத்தில் ஊற்றிக்கணும். இப்போ தாளித்து வச்சுருக்கதையும் சேர்த்தா ஒரு சூப்பரான வாழைக்காய் ரசம் ரெடி.